அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்மள ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும். இந்த விருப்பங்களெல்லாம் நிறைவேறினா எவ்வளவு நல்லா இருக்கும். எவ்வளவு நாள் இது நிறைவேறுவதற்காக நம்ம வேண்டுதல் வச்சுருப்போம், பரிகாரம் செஞ்சுருப்போம், ஒன்று கூட நிறைவேற மாட்டேங்குதே, ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கூட சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையும் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அல்லது இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இந்த நாளுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும். அதுவும் ஒன்றல்ல ரெண்டல்லங்க, 8 விதமான விருப்பங்கள் 8 நாட்களுக்குள்ளே நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அப்படியா, அப்படி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 16ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 31ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. சனீஸ்வரருடைய குருன்னு பார்க்கும்போது காலபைரவரை சொல்லலாம். இப்படி சனிக்கிழமை நாளில் தேய்பிறை அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கோகுல அஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தியானது இருக்குதுங்க. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே அந்த கிருஷ்ண பகவானே உங்கள் வீட்டில் அவதரிப்பார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய ஆடி கிருத்திகையும் இருக்குது. இந்த வருஷம் நமக்கு ஆடி மாதத்தில் மொத்தம் 2 கிருத்திகைங்க. ஏற்கனவே வந்த கிருத்திகைக்கு நான் நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன். அந்த நாள்லேயே நீங்கள் வழிபாடு செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த நாளை தவற விட்டவங்க இன்றைக்கி இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எத்தனை சிறப்புன்னு. அதுவும் பெருமாளினுடைய 10 அவதாரங்களில் 8வது அவதாரம் தான் கிருஷ்ண பரமாத்மா. இன்றைக்கி பெருமாளுக்குரிய சனிக்கிழமை நாள்லேயே இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்திருக்கிறதும் விசேஷந்தான். ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறையை செய்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பது குறித்தும், 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைங்க, குபேரர் போல செல்வம் சேரும் என்பது குறித்தும் தனி பதிவு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றுலையும் சரி, இல்லை மாலை வேளையில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நீங்கள் பூஜை செய்யும் போதும் சரி, சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் அவருக்குரிய சில முக்கியமான பொருட்களில் 1-2வது நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க என்பது குறித்தும் தனி பதிவு போட்டிருக்கேன். அடுத்தது இன்று இரவு 11:13 ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி உங்களுடைய வீட்டில் தெளித்து விடுவதன் மூலமாக பண வரவு தாண்டவமாடும் என்பது குறித்தும் தனி பதிவு இருக்கும். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்த்து 1-2 பரிகாரங்களையாவது இந்த அற்புதமான நாளில் செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு 8-8-8 அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் சொன்னேன் 8 விருப்பங்களும் அற்புதமாக 8 நாட்களுக்குள்ளே நிறைவேறிடும் அப்படின்ட்டு. சரி, அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை, சனீஸ்வரருக்கு உரிய நாள். அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 8. அடுத்தது இது ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதங்கிறது 8வது மாதம். அடுத்த 8 எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்குது. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. உடனடி பண தேவையை பூர்த்தி செய்வதிலாகட்டும், அளவில்லா பணத்தை தேடி தருவதிலாகட்டும், நினச்ச காரியத்தை 8 நாளில் நிறைவேற்றி தருவதிலாகட்டும், இந்த 8ங்கிற நம்பர் அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த எண்ணை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இது எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 8:08 8:09 அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். 1 நிமிஷத்தில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு 8 மணிலேருந்து 8:59 அந்த நேரத்துக்குள்ளே செய்யுங்க. இல்லைங்க, இன்றைக்கி நாங்கள் ரொம்ப பிஸியாக இருப்போம், மாலை வேலையில் தான் நல்லா பூஜையெல்லாம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் பண்ணிகிட்ருப்போம், அந்த மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இரவு 12 மணிக்குள்ளே அல்லது 11 மணிக்குள்ளார எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் இதை செஞ்சு பலனடையுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க.
இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது நீல நிறம், அதாவது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒன்று தான் நமக்கு தேவை. இப்போ இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பேப்பரில் நல்ல பெரிய அளவில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க. அதாவது இந்த 8 ஹரிசாண்டலாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள். நல்ல பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உங்களுடைய நிறைவேற வேண்டிய விருப்பங்களை இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்குள்ளே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. 8 விதமான விருப்பங்களை நீங்கள் எழுதலாம். குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமாக எழுதலாம், அல்லது பணம் தேவைப்படுது, பணம் கிடைக்கணுன்ட்டு எழுதலாம், வேலைக்காக எழுதலாம், திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அப்படின்ட்டு என்ன மாதிரி விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதலாம். இதுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு சீரியல் நம்பரும் வந்து போடக்கூடாது. ஏன்னா இந்த 8ங்கிற எண்ணை தவிர வேறு எதுவுமே இதில் வந்து இடம் பிடிக்கக்கூடாது. அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். முதல்ல இந்த பேப்பர்னுடைய டாப் கார்னரில் எப்படி பிள்ளையார் சொல்லி போடுவோமோ அந்த இடத்துல நீங்கள் 888 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க. அதன் பிறகு கீழே வந்து பெரிய இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுங்க. இப்போது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுடைய இந்த பாதியில் ஒரு 4 விருப்பங்கள் வந்து எழுதுங்க. இந்த பாதியில் ஒரு 4 விருப்பங்கள் வந்து எழுதுங்க. இல்லை ஒரே விருப்பம் தான் இருக்குது, அது நிறைவேறினா போதும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரே விருப்பத்தையே 8 முறை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வந்துட்டு நீங்கள் எழுதுறது நல்லது. எப்படி எழுதணும் அப்படின்னா, பணம் தான் அப்படிங்கும்போது ஒரு 10 லட்சம் பணம் வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், ஒரு 600 மார்க்கு வாங்க வேண்டும், அதாவது பசங்களுக்காக எழுதுறது, சொந்த வீடு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 2 வாரத்துக்குள்ளே வர மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து நீங்கள் 888 அப்படிங்கிற நம்பரை போட்டு அந்த உள்ளே எழுதணும் பாருங்கள், அதையும் எழுதி அது கிடச்சிட்ட மாதிரி எழுதிட்டு நன்றின்னு எழுதணும். இப்போ தெளிவாக சொல்கிறேன். 888 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி. 888 600 மதிப்பெண்கள் கிடைத்து விட்டது நன்றி. 888 சொந்த வீடு அமைந்து விட்டது நன்றி. இப்படி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். இதுக்கும் வந்து நீங்கள் சீரியல் நம்பர்லாம் போடக்கூடாது. நீங்கள் அப்படியே எழுதும்போதே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 8 முறை வந்து இந்த 888 இருக்கணும். அந்த விருப்பங்களெல்லாம் நிறைவேறிச்சுங்கிற மாதிரி எழுதிட்டு நன்றி அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடித்து உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு நீங்கள் அதில் எழுதுன அந்த 8 விருப்பங்களும் ஒவ்வொன்றா அப்படியே நடக்குது. எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. பணம் வந்து உங்களுக்கு 5 லட்சம் கிடச்சிருச்சு, குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, சொந்த வீடு கிடச்சிருச்சு, நல்ல வேலை கிடச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ இந்த பேப்பரை நீங்கள் மடித்து பூஜை அறையிலையோ கபோர்ட்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் எளிமையான விருப்பங்களாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது நிச்சயம் இந்த 8 நாட்களுக்குள்ளார அது நடந்துடும். கொஞ்சம் பெரிய விஷயமா கேட்டிருக்கீங்க, சொந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் வேணால் 8 நாளில் உங்களுக்கு தீர்ந்துடும். இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்துடும். உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறின பிறகு இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டலாம். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, அது இரவோ காலையிலையோ, இந்த பேப்பரை எடுத்து அதில் இருக்கிற விருப்பங்கள் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுறது சீக்கிரமாகவே அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.